Hi guys, this is Neka. Welcome to my channel Neka Tangaraj. Today நம்ம எலி விநாயகரின் வாகனமான கதையை பற்றி பார்ப்போம். ஒரு காலத்தில் தேவலோகத்தில் இந்திரன் மிகுந்த செல்வமும் அதிகாரமும் கொண்ட அரசனாக இருந்தான். அவனுடைய வாகனமான ஐராவதம் என்ற யானை வலிமையும் பெருமையும் நிறைந்ததாக விளங்கியது. இந்திரனுக்கு தனது பலத்தின் மீதும் பதவியின் மீதும் அளவில்லாத அகங்காரம் உருவானது. ஒரு நாள் பூலோகத்தில் ஒரு யாகம் நடைபெற்று வந்தது. அங்கே எல்லா தெய்வங்களும் வரிசையாக வர முன்னதாக வந்திருந்த விநாயகர் எல்லோரையும் ஆசீர்வதித்து அமர்ந்திருந்தார். அப்போது இந்திரன், நான் தேவலோக அரசன், எனக்கு முதலில் மரியாதை செய்யப்பட வேண்டும். ஒரு சிறிய உருவம் கொண்ட விநாயகருக்கு இவ்வளவு முக்கியத்துவமா என்று இகழ்ச்சியுடன் பேசினான். அந்த வார்த்தைகள் விநாயகரின் காதில் விழுந்தன. அவர் சிரித்தபடியே அமைதியாக இந்திரனை நோக்கினார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் அகங்காரத்தை அடக்கும் சக்தி மறைந்திருந்தது. விநாயகர் மெதுவாக ஒரு வரம் போல் அல்ல, ஒரு பாடம் போல் செயல்பட்டார். அடுத்த நொடியே பெருமை மிக்க ஐராவதம் திடீரென நடுங்கி சிறிதாகி ஒரு சிறிய எலியாக மாறியது. தன் வாகனத்தை இழந்த இந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் அகங்காரம் உடைந்தது. பயம் அவனை ஆட்கொண்டது. என் பெருமையே என் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று என்று உணர்ந்த இந்திரன் விநாயகரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அகங்காரம் எனது கண்களை மறைத்தது, என்னை மன்னியுங்கள் விநாயகா என்று கண்ணீர் மல்க கூறினான். அப்போது விநாயகர் அந்த சிறு எலியை கருணையுடன் பார்த்தார். பெருமை பெரிய உருவத்தில் அல்ல, பண்பில் தான் உள்ளது என்று கூறி அந்த எலியிடம், நீ இப்போது சிறிதாக இருந்தாலும் என் கருணையால் உயர்ந்த இடம் பெறுவாய். இனிமேல் நீ என் வாகனம் என்று வரமளித்தார். அந்த நொடியிலிருந்து எலி விநாயகரின் காலடியில் அமர்ந்தது. அது பயத்தின் சின்னமல்ல, அடங்கிய அகங்காரத்தின் சின்னமாக மாறியது. பெரிய பதவி பணிவில்லை எனில் பயனில்லை. அகங்காரம் அடங்கினால் உயர்வு. கருணை வலிமையை விட பெரியது. அகங்காரம் சிறிதாய், பாசம் பெரிதாய் என்பதே இந்த கதையின் ஆன்மீக உண்மை. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள்.